அனைவருக்கும் வணக்கம். கற்போம் ஆறுங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 7வது பாடமாக இருக்க இலக்கணம் பார்த்துட்ருக்கோம். இலக்கணத்தில் யாப்பரங்கலக்காரிகையில் உறுப்பியல் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி எழுத்து, அசை, சீர், தலை இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அடி, தொடை பற்றி பார்க்கலாம். அடி பற்றிய கருத்துகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து நிற்பது அடி. சீர்கள் அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து நிற்கிறது தான் அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீர்கள் இணைந்த தலைகள் பொருந்தி நின்று அடுத்து நடப்பதால் அடி என்று அழைக்கப்படுகிறது. சீர்கள் இணைந்தது தலைகள் பொருந்தி நின்று அடுத்து நடக்கிறதுனால அது அடி என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நடத்தலின் அடியே என்பதால் காரண பெயர். அடி அப்படிங்கிறது ஒரு காரண பெயர். ஏன்னா அடுத்து நடத்தலின் அடியே. அதனால ஓரடியில் அமையும் சீர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அடிகள் பல பெயர்களை பெறுகின்றன. ஓரடியில் அமையும் சீர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அடிகள் பல பெயர்களை பெறுகின்றன. அந்த அடிகளை 5 வகையாக பாகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 2 சீர்களை கொண்டது குறளடி, 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி அல்லது நேரடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 அதற்கு மேலும் சீர்களை பெறுவது களி நெடிலடி. 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி அல்லது நேரடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேலும் சீர்களை பெறுவது களி நெடிலடி. களி நெடிலடியை அப்படியே குறிக்காமல் அது பெறுற சீர்களுக்கு ஏற்ப அறுசீர் களி நெடிலடி, எழுசீர் களி நெடிலடி, எண்சீர் களி நெடிலடி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. களி நெடிலடியை தனியே குறிக்காமல் அவை பெரும் சீர்களுக்கு ஏற்ப அறுசீர் களி நெடிலடி, எழுசீர் களி நெடிலடி, எண்சீர் களி நெடிலடி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடிகளுக்குரிய விளக்கத்தை ஆசிரியர் 12வது காரிகையில் விளக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது காரிகையில் அடிகளும் அவற்றின் பெயர்களுக்கான விளக்கமும் காரிகையாக கொடுத்துருக்காங்க. 12வது காரிகை குறள் இருசீரடி. இருசீர் வந்துச்சுன்னா அது குறளடி. சிந்து முச்சீரடி. சிந்தடி அப்படின்னா 3 சீர்களை உடையது சிந்தடி. நாள் ஒரு சீர் அரைதரு காலை அளவோடு நேரடி. 4 சீர்கள் இருந்துச்சுன்னா அது அளவடி அல்லது நேரடி. ஐயொரு சீர் நிறைதருபாத நெடிலடியாம். 5 சீர்கள் இருந்துச்சு அப்படின்னா அது நெடிலடி. நெடுமென் பனைத்தோல் கரைக்கெழுவேல் கண் நல்லாய் மிக்க பாதம் களி நெடிலே. இப்போ 5 சீர்களை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது களி நெடிலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு பெண்ணுக்கிட்ட விழித்து சொல்கிறனால நெடுமென் பனைத்தோல் கரைக்கெழு வேல்கண் நல்லாய் அப்படிங்கிற வரியை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அடிக்கான பெயர்களை குறளடி அப்படின்னா இருசீரடி, சிந்து அப்படின்னா முச்சீரடி, நாள் ஒரு சீர் அரைதரு காலை அளவோடு நேரடி அப்படின்னா 4 சீர் கொண்டது அளவடி அல்லது நேரடி. ஐயொரு சீர் நிறைதரு பாத நெடிலடியாம். அதாவது 5 சீர்களை கொண்டது நெடிலடி. நெடுமென் பனைத்தோல் கரைக்கெழு வேல்கண் நல்லாய் மிக்க பாதம் களி நெடிலடி. 5 சீர்களை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது களி நெடிலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகை பார்த்தோன்னா திரைத்த இருது குறள் சிந்து அளவடி தேம்பழுத்து விரிக்கு நெடிலடி வேல் நெடுங்கண்ணி வென்றான் வினையின் இறைக்கும் கனிகொண்ட மூவடி ஓடு இடம் கொங்கு மற்றும் கரிக்கைக்காவான் மறுபேர் முளைமாதர் களி நெடிலே. இதில் திரைத்த அப்படிங்கிறது குறளடி, இருது அப்படிங்கிறது சிந்தடிக்கான உதாரண பாடல். திரைத்த அப்படிங்கிறது குறளடிக்கான உதாரண பாடல், இருது அப்படிங்கிறது சிந்தடிக்கான உதாரண பாடல். அளவடி அல்லது நேரடின்னு சொல்கிறோம் இல்லையா, 4 சீர்களை கொண்டதுக்கு தேம்பழுத்து அப்படிங்கிறது உதாரண பாடல். அளவடிக்கு உதாரண பாடல் தேம்பழுத்து. விரிக்கு நெடிலடி வேல் நெடுங்கண்ணி வென்றான் வினையின் அப்படிங்கிறது நெடிலடிக்கான உதாரண பாடல். இறைக்கும் கனிகொண்ட மூவடிவோடு இடம் கொங்கு மற்றும் கரிக்கைக்கவான் மறுபேர் முளைமாதர் களி நெடிலே அப்படிங்கிறது. இப்போ நெடிலடி வரைக்கும் பார்த்துருக்கோம். இறைக்கும் அப்படிங்கிறது களி நெடிலடியை
அறுசீர் கழிநெடிலடி, எழுசீர் கழிநெல்லடி, எண்சீர் கழிநெடிலடி, 9 சீர் கழிநெடிலடி, 10 சீர் கழிநெடிலடி அப்படி பிரிக்கலாம். அதில் இறைக்கும் அப்படிங்கிறது அறுசீர் கழிநெடிலடிக்கான பாடல். கனிக்கொண்ட அப்படிங்கிறது எழுசீர் கழிநெடிலுக்கான பாடல். மூவடிவோடு இடம் அப்படிங்கிறது எண்சீர். கொங்கு மற்றும் கரிக்கை அப்படிங்கிறது 9. பருப்பேர் முளைமாதர் அப்படிங்கிறது 10 சீர் கழிநெடிலடிக்கான பாடல். திரைத்த இருது குரல் சிந்து அளவடி தேம்பழுத்து விரிக்கு நெடிலடி, வேல் நெடுங்கண்ணி வென்றான் வினையின் இறைக்கும் கனிக்கொண்ட மூவடிவோடு இடம் கொங்கு மற்றும் கரிக்கை கவான் மறுபேர் முளைமாதர் கழிநெடிலடியே. அடுத்தது அடிவரையறை மற்றும் சிற்றெல்லை. அடிவரையறை பார்க்கலாம். ஒவ்வொரு அடி பற்றிய கருத்துக்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு பாக்கும் எத்தனை அடிகள் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த அடிவரையறையில் சிற்றெல்லை பேரெல்லை அப்படின்னு சொல்லி 2 பிரிச்சிருக்காங்க. சிற்றெல்லை அப்படிங்கிறது வெண்பாவுக்கு குறைந்தது 2 அடி இருக்கணும். அதற்கு மேலே பேரெல்லை அப்படிங்கிறது எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடிவரையறையில் சிற்றெல்லை வந்து வெண்பாவுக்கு 2 அடி இருக்கணும், வஞ்சிப்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் 3 அடி இருக்கணும், கலிப்பாவுக்கு 4 அடி இருக்கணும். இப்போ வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, அஞ்சிப்பா 4 பாக்களுக்கும் அடிவரையறை கொடுத்துருக்காங்க. சிற்றெல்லை அப்படிங்கிறது வெண்பாவுக்கு 2 அடி, வஞ்சிப்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் 3 அடி, கலிப்பாவுக்கு 4 அடி. பேரெல்லை அப்படிங்கிறது 4 வகை பாக்களுக்குமே பேரெல்லை அப்படிங்கிறது இத்தனை அடி தான் இருக்கணும் அப்படிங்கிற வரையறை இல்லை. பாடுவோரோட எண்ணத்துக்கேற்ப எத்தனை அடி வேணுமென்றாலும் பாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரெல்லை 4 வகை பாக்களுக்கும் பேரெல்லை இத்தனை அடி என்ற வரையறை இல்லை. பாடுவோரின் பொருளுக்கேற்ப எத்தனை அடி வேண்டுமென்றாலும் பாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரிகை பார்த்தோன்னா, காரிகை 14ல் 4 பாக்களுக்கும் உரிய அடி அப்படிங்கிறது வெள்ளைக்கு 2 அடி, வஞ்சிக்கு 3 அடி, எல்லப்படா கலிக்கு 2 அடி இழிபு, உரைப்போர் உள்ள கருத்தின் அளவே பெருமை, ஒன்போதலை கள்ள கருநெடுங்கன் சுரிமென் குழல் காரிகையே. அதாவது வெண்பாவுக்கு 2 அடி, வஞ்சிப்பாவுக்கு 3 அடி, கலித்தொகைக்கு 2னா 4 அடி. அதுக்கப்புறம் பேரெல்லை அப்படிங்கிறது உரைப்போர் உள்ள கருத்தின் அளவே பெருமை, ஒன்போதலைத்த கள்ள கருநெடுங்கன் சுரிமென் குழல் காரிகையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளைக்கு 2 அடி, வஞ்சிக்கு 3 அடி, எல்லப்படா கலிக்கு 2 ஆகும் இழிபு, உரைப்போர் உள்ள கருத்தின் அளவே பெருமை, ஒன்போதலைத்த கள்ள கருநெடுங்கன் சுரிமென் குழல் காரிகையே. இந்த அடிவரையறைக்கான உதாரணம் இலக்கிய முதல் நினைப்பு காரிகை கொடுத்துருக்காங்க. இதில் அறுத்தாறு இது என வெள்ளைக்கு இழிபு. வெள்ளைனா எதுனா வெண்பா. வெண்பாவுக்கான அடிவரையறைக்கான உதாரண பாடல் வந்து அறுத்தாறு. அறுத்தாறுங்கிற பாடல் வந்து வெண்பாவுக்கு உதாரண இலக்கிய காரிகையில் உதாரண பாடலாக கொடுத்துருக்காங்க. அகவர்க்கு இழிபு குறித்தாங்கு உரைப்பின் முது குறைந்ததாம். அகவற்பாக்கு வந்து குறித்தாங்கு உரைப்பின் முது குறைந்ததாம். குறையா களியின் திறத்தாறு இது செல்வப்பேர். குறையாத கலிப்பாக்கு வந்துட்டு செல்வப்போர் அப்படிங்கிறது உதாரண பாடல். செங்கன் மேதி வஞ்சி சிறுமை புறத்தால் கருமென் குழல் திருவே அன்ன பூங்கொடியே. செங்கன் மேதி அப்படிங்கிறது வஞ்சிப்பாவுக்குரிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம அடி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்தது தொடை பற்றிய கருத்துக்கள். ஒரு செய்யுளில் அமைந்த அடிகளும் அவ்வடிகளில் இடம்பெற்ற சீர்களும் ஒன்றோடு ஒன்று பொருந்த ஒன்று தொடுக்கப்படுவது தான் தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செய்யுளில் அமைந்த அடிகள் வந்து அவ்வடிகளில் இடம்பெற்ற சீர்கள் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி தொடுக்கப்படுவது தான் தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடி 2 தொடுத்தல் முதலாயின தொடையே என்பதால் காரண பெயர். அடி 2 தொடுத்தல் முதலாயின தொடையே என்பதால் காரண பெயர். மலர்களால் தொடுக்கப்படும் மாலையைப் போல அடிகளால் தொடுக்கப்படுவதால் தொடை என்பது உவமையால் அமைந்த பெயர். இது ஒரு உவமை பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரடிக்கும் மற்றொரடிக்கும் உள்ள பொருத்தத்தை விளக்குவது முதற் தொடை அல்லது தலைமை தொடை. ஒரு அடிக்கும் அடுத்த அடிக்கும் இருக்க பொருத்தத்தை விளக்குறதுனால இதுக்கு முதற் தொடை அல்லது தலைமை தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறன்றி ஓர் அடியின் கண் அமைந்த சீர்களில் காணும் பொருத்தத்தை தொடை விகற்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
முதல் அடிக்கும் இரண்டாம் அடிக்கும் தொடர்பை சொன்னால் அது முதற் தொடை அல்லது தலைமை தொடை. அதுவே ஒரு அடியில் இருக்க 4 சீர்களுக்குள்ளார இருக்க பொருத்தத்தை சொன்னால் அதுக்கு பேர் தொடை விகற்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்விரு வகை தொடைகளும் செய்யுளின் சிறப்பிற்கும் ஓசை நயத்திற்கும் அடிப்படையாய் விளங்குகின்றன. இந்த தொடைகள் முதற் தொடையும் தொடை விகற்பமும் செய்யுளோட சிறப்பிற்கும் ஓசை நயத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றது. இக்கருத்தை முன்வைத்தே தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதற் தொடை பார்த்தோம், தொடை விகற்பம் பார்த்தோம். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதற் தொடை மொத்தம் 8 சொல்லியிருக்காங்க. மோனை, எதுகு, இயைபு, முரண், அளபெடை, அந்தாதி, இரட்டை, செந்தொடை என 8 வகைப்படும். மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபெடை, அந்தாதி, இரட்டை, செந்தொடை என 8 வகைப்படும். அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இப்போ 4 லைன் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 2 லைன் இருக்க முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மோனை. அடிதோறும் முதல் எழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது எதுகை. அடிதோறும் ஈற்றெழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது இயைபு. அடிதோறும் ஈற்றெழுத்து இறுதி எழுத்தோ அல்லது இறுதி அசையோ அல்லது இறுதி சீரோ ஒன்றி வர தொடுப்பது இயைபு. அடிதோறும் முதற்சீர் சொல்லோ பொருளாலோ மாறுபட்டு நிற்பது முரண். முரண் அப்படின்னா எதிர்ச்சொல். காலை அப்படின்னா மாலை, இரவு, பகல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு அடியில் அந்த மாதிரி மாறுபட்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் முரண். அடிதோறும் முதற்கண் அமைந்த எழுத்து அளபெடுத்து வருவது அளபெடை. அளபெடைனா தெரியும், ஒரு நெடில் எழுத்து கூட குறில் எழுத்து வர்றது தான் அளபெடை. அதில் ஒவ்வொரு அடிதோறும் வர்றது தான் அளபெடை. ஓரடியின் ஈற்றில் நிற்கும் எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அந்த அடிக்கு முதலாய் வருவது அந்தாதி. ஓரடியில் ஈற்றில் நிற்கும் எழுத்தோ அசையோ சீரோ, இப்போ ஒரு வரியோட ஒரு அடியோட இறுதியில் இருக்க சொல்லோ அல்லது எழுத்தோ அடுத்த அடியோட முதல் எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்தாதி. ஓரடியில் முதலில் வந்த சொல் அடி முழுதும் வருவது இரட்டை. ஒரே வார்த்தை அந்த அடியில் 4 சீராக வந்துச்சு அப்படின்னா அது இரட்டை. இப்போ ஓக்குமே அப்படிங்கிற வரி அந்த அடியில் ஓக்குமே 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 அந்த 4ம் ஒரே வார்த்தையாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் இரட்டை. மோனை முதலான தொடைகளன்றி அமைவது செந்தொடை. இப்போ நம்ம பார்த்த 7 இருக்கு இல்லையா, இந்த 7மே இல்லாமல் வந்துச்சுன்னா அதுதான் செந்தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடையும் அவற்றின் பெயர்களும் காரிகை 16 கொடுத்துருக்காங்க. இப்போ தொடையோட முதல் தொடை 8 பார்த்தோம் இல்லையா, அந்த 8ஐயும் 2 காரிகையாக பிரித்து முதல் 5 காரிகை 16லையும் காரிகை 17 அந்தாதி இரட்டை செந்தொடை இது 3ஐயும் கொடுத்துருக்காங்க. காரிகை 16 பார்க்கலாம். எழுவாய் எழுத்து ஒன்றின் மோனை, இறுதி இயைபு, 2ஆம் வலுவாய் எழுத்து ஒன்றின் மாதே எதுகை, மறுதலைத்த மொழியான் வரினும் முரண், அடிதோறும் மொழி முதற்கண் அழியாது அளபெடுத்து ஒன்றுவது ஆகும் அளபெடையே. அதாவது எழுவாய்னா என்ன, முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மோனை. இறுதி எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா இயைபு, அதான் இறுதி இயைபு. 2ஆம் வலுவாய் எழுத்து ஒன்றின் மாதே எதுகை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. மறுதலைத்த மொழியான் வரினும் முரண், மறுதலைத்தனா மாறுபட்டு வரது முரண். அடிதோறும் மொழி முதற்கண் அழியாது அளபெடுத்து ஒன்றுவது ஆகும் அளபெடை. அளபெடை அப்படிங்கிறத ஒரு அடியோட இறுதியில் இருக்க சொல்லோ எழுத்தோ அடுத்த அடியில் முதல் எழுத்தாவோ சொல்லாவோ வந்துச்சு அப்படின்னா அதுதான் அளபெடை. அது சொல்லியிருக்காங்க காரிகை 16. காரிகை 17 அந்தாதி இரட்டை செந்தொடைகளுக்கான விளக்கம் காரிகை 17 கொடுத்துருக்காங்க. அந்தம் முதலா தொடுப்பது அந்தாதி. அடி முழுவதும் வந்த மொழியே வருவது இரட்டை. வரன்முறையான் முந்திய மோனை முதலா முழுதும் ஒவ்வாது விட்டால் செந்தொடை நாமம் பெறும் நறுமென் குழல் தேமொழியே. அதாவது அந்தம் முதலா தொடுப்பது வந்த சொல்லே திருப்பி வர்றது அந்தாதி. அடி முழுவதும் வந்த மொழியே, ஒரு சொல்லோட இறுதியில் இருக்கிற சொல் எழுத்தோ இங்கே அளபெடை அப்படிங்கிறது அதை அளபெடுத்து வர்ற எழுத்து தான். நம்ம இந்த இடத்துல தப்பாக சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். அடிதோறும் மொழி முதற்கண் அழியாது அளபெடுத்து ஒன்றுவதே அளபெடை அப்படின்னா நெடில் எழுத்து அடுத்து குறில் எழுத்து வர்றதை நம்ம அளபெடை அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி
அடிதோறும் ஒவ்வொரு அடியிலையுமே நெடில் எழுத்து அடுத்து ஒரு குறில் எழுத்து அளபெடுத்து வந்துச்சுன்னா அப்படின்னா அதுதான் அளபெடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிதோறும் மொழி முதற்கண் அழியாது அளபெடுத்து ஒன்றுவதே ஆகும் அளபெடையே, அதுதான் அளபெடை. அந்தாதி அப்படின்னா என்னென்னா ஒரு 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 அடியில் இறுதி சொல் வந்து அடுத்த அடியோட முதல் சொல்லாக வர்றது அந்தாதி, அதுதான் அந்த முதலாக தொடுப்பது அந்தாதி. அடி முழுதும் வந்த மொழியே வருவது இரட்டை. ஒரே சொல்லே 4 சீர்கள்லையும் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இரட்டை. வரன்முறையான் முந்திய மோனை முதலா முழுதும் ஒவ்வாது விட்டால், இந்த மோனை முதலாக மீதி இருக்க 7மே வராமல் வந்துச்சு அப்படின்னா அதுதான் செந்தொடை நாமம் பெறும். அதுக்கு தான் செந்தொடைன்னு பேர் வரும். நறுமென் குழல் தேய்மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகை வந்து காரிகை 18ஆவதாக இருக்குது. அதாவது மோனை முதல் செந்தொடை வரைக்குமான 8 தொடைகளுக்கு முதல் தொடைகளுக்கு உதாரண பாடல்கள் தான் வந்து காரிகை 18 இருக்குது. மாவும் புல் மோனை எய்பு இன்னக்கை வடியேர் எதுகைக்கு ஏவின் முரணும் நிரல் பறந்து ஈண்டு அளபு ஆ எளிய ஓவில் அந்தாதி உலகுடனாம் ஒக்குமே இரட்டை பாவரும் செந்தொடை பூத்த என்று ஆகும் பனிமொழியே. அதாவது மாவும் புல் அப்படிங்கிறது மோனைக்கான உதாரண பாடல், எய்புக்கான உதாரண பாடல் இன்னகை, எதுகைக்கு வடியேர், முரனுக்கு வந்து இருள் பறந்து அப்படிங்கிற உதாரண பாடல் கொடுத்துருக்காங்க. முரணும் நிரல் பறந்து, ஈண்ட அளபுக்கான ஆ எளிய, அந்தாதிக்கான உதாரண பாடல் உலகுடனாம், ஒக்குமே அப்படிங்கிறது இரட்டைக்கான உதாரண பாடல், செந்தொடைக்கு பூத்த என்றும் தொடங்குகிற பாடல் தான் செந்தொடைக்கான உதாரண பாடல். இன்னொரு டைம் பாருங்கள். மாவும் புல் மோனை, மோனைக்கான உதாரண பாடல் மாவும் புல், ஏய்புக்கான உதாரண பாடல் இன்னக்கை, வடியேர் எதுகைக்கு அப்படின்னா வடியேருங்கிறது எதுகைக்கான உதாரண பாடல், ஏவின் முரணும் இருள் பறந்து, முரனுக்கான உதாரண பாடல் இருள் பறந்து, ஈண்ட அளபு ஆ எளிய அப்படின்னா அளபெடைக்கான உதாரண பாடல் ஆ எளிய, அந்தாதிக்கு ஓவில் அந்தாதி உலகுடனாம், அந்தாதிக்கான உதாரண பாடல் உலகுடனாம், ஒக்குமே இரட்டை, இரட்டைக்கான உதாரண பாடல் ஒக்குமே, பாவரும் செந்தொடை பூத்த என்று ஆகும் பனிமொழியே. செந்தொடைக்கான உதாரண பாடல் பூத்த என்று. இதுதான் முதல் தொடைக்கான உதாரண இலக்கியம் முதல் நினைப்பு காரிகை. அடுத்தது தொடை விகற்பம். தொடை விகற்பம் அப்படிங்கிறது ஒரு அடிக்குள்ளேயே வர்றது, அதாவது ஒரு அடியில் 4 சீர் இருக்கும், அந்த 4 சீர்க்குள்ளேயே வர்றது தொடை விகற்பம். ஓர் அடியின்கண் அமைந்த சீர்களின் பொருத்தத்தை எடுத்துரைப்பது தொடை விகற்பம். அதாவது ஓர் அடியில் இருக்க 4 சீர்களுக்குள்ளே இருக்க பொருத்தத்தை எடுத்துரைப்பது. சீர்களை வைத்து எடுத்துரைப்பதால் சீர்வகை தொடை எனவும் அழைக்கப்படுகிறது. ஒரு 4 சீர்க்குள்ளே இருக்கிறத சொல்கிறனால இது சீர்வகை தொடை. தொடை விகற்பம் 4 சீர்களை கொண்ட அளவடிகளில் மட்டுமே பொருந்தி வரும். தொடை விகற்பம் அப்படிங்கிறது 4 சீர் இருக்கிறதுல மட்டும்தான் வரும். 4 சீர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அளவடி அல்லது நேரடி. அந்த 7 வகையான தொடை விகற்பங்கள் என்னென்னு பார்த்தோன்னா இணை, பொழிப்பு, ஒருவு, கூலை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. இணை, பொழிப்பு, ஒருவு, கூலை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. இப்போ இணை அப்படின்னா முதல் சீரும் 2ஆம் சீரும் ஒன்றி வரணும். பொழிப்பு அப்படின்னா முதல் சீரும் 3ஆம் சீரும் ஒன்றி வரணும். ஒருவு அப்படின்னா 1ஆம் சீரும் 4ஆம் சீரும் ஒன்றி வரணும். கூலை அப்படின்னா முதல் 2, 3ஆம் சீர்கள் ஒன்றி வரும். மேற்கதுவாய் அப்படிங்கிறது முதல் சீரும் 3ஆம் சீரும் 4ஆம் சீரும் ஒன்றி வருவது. கீழ்கதுவாய் அப்படின்னா முதல் சீரும் 2ஆம் சீரும் 4ஆம் சீரும் ஒன்றி வருவது. முற்று அப்படின்னா அனைத்து சீர்களும், அதாவது முதல் 2, 3, 4ஆம் சீர்கள் ஒன்றி வருவது தான் முற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடை விகற்பம் 7. இணை, பொழிப்பு, ஒருவு, கூலை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. இணை அப்படிங்கிறது முதல் 2 சீர்கள், பொழிப்பு அப்படிங்கிறது முதல் சீரும் 3ஆம் சீரும், ஒருவு அப்படிங்கிறது முதல் சீரும் 4ஆம் சீரும், கூலை அப்படிங்கிறது முதல் சீரும் 2ஆம் சீரும் 3ஆம் சீரும், மேற்கதுவாய் அப்படிங்கிறது முதல் சீரும் 3ஆம் சீரும் 4ஆம் சீரும், கீழ்கதுவாய் அப்படிங்கிறது முதல் 2, 4ஆம் சீர்கள் ஒன்றி வருவது. முற்று அப்படிங்கிறது முதல் 2, 3, 4ஆம் சீர்கள் 4 சீர்களும் ஒன்றி வருவது தான் முற்று. தொடை விகற்பங்கள் 7உடன் எதுகை முதலான 5ஐயும் பெருக்க உண்டாகும் தொடைகள் மொத்தம் 35. அவற்றுடன் முதற் தொடைகள் 8ஐயும் கூட்ட தொடைகள் 43.
தொடை விகற்பங்கள் மொத்தம் 7. அது கூட எதுகை முதலான 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா அவை 35. அந்த 35 கூட முதற் தொடைகள் 8ஐயும் கூட்டணும் அப்படின்னா தொடைகள் மொத்தம் 43. தொடை விகற்பத்துக்கான காரிகை வந்து காரிகை 19 சொல்லியிருக்காங்க. இருசீர் மிசை இணை ஆகும். இருசீர் மிசை இணை ஆகும். பொலிப்பிடை இட்பொருவாம். இருசீர் இடையிட்ட தீரிலி கூலை முதல் இருவாய் வருசீர் அயலில மேல் கீழ் வகுத்தமை தீர்க்கதுவாய் வருசீர் முழுவதும் ஒன்றின் முற்றென்ப மற்றவையே. அதாவது முதல் இருசீர் வந்துச்சு அப்படின்னா அது இணை. இடையிட்டு பொலிப்பிடை இட்டோரு பொலிப்பிடை வரும்னா ஒன்று நடுவில் ஒன்று இடையிட்டு வந்துச்சு அப்படின்னா, அதாவது முதல் சீரும் 2ஆம் சீரும் வந்தால் இணை பார்த்தோமா. நடுவில் ஒன்று இடையிட்டு வந்துச்சுன்னா 1ஆவது சீரும் 3ஆவது சீரும் வந்தால் அது பொலிப்பு. ஒருவு அப்படின்னா நடுவில் 2 இடையிட்டு வர்றது ஒரு 1 4 நடுவில் 2 3 வராது, அது வந்து ஒருவு. இரு சீரிடையிட்டு அப்படின்னா ஒருவு. கூலை அப்படிங்கிறது முதல் 3 1 2 3 முதல் இருவாய் வருசீர் அயலில் மேல் கீழ் வகுத்தமை. முதல்ல 1 3 4 வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய். கீழ்க்கதுவாய் அப்படின்னா 1 2 4 நடுவில் ஒவ்வொன்றும் விட்டு வர்றது. முற்று அப்படிங்கிறது 1 2 3 4 இது 4மே வர்றது தான் முற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு சீர் மிசையினை ஆகும். பொலிப்பிடை இட்பொருவாம் ஒருவாம் இரு சீர் இடையிட்ட தீரிலி கூலை முதல் இருவாய் வருசீர் அயலில் மேல் கீழ் வகுத்தமை தீர்க்கதுவாய் வருசீர் முழுவதும் ஒன்றின் முற்றென்ப மற்றவையே. வருசீர் முழுவதும் வந்துச்சுன்னா அது என்னது முற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகை என்னன்னு பார்த்தோன்னா 20வது காரிகையா, அதாவது எதுகை மோனை. இதற்கான உதாரண பாடல்கள் மோனை விகற்பம் அணிப்பல் அணிமலர். மோனைக்கான உதாரண பாடல் அணிமலர். மொய்த்துடனாம் எய்பிற்கு எய்புக்கான உதாரண பாடல் மொய்த்துடனாம். எதுகைக்கு வந்து பொன்னின் அன்ன அப்படிங்கிறது எதுகைக்கு பொன்னின் அன்ன. முரணிற்கு சீரடி பேரது முரணிற்கு சீரடி பேரது. அளபெடையின் தான விகற்பமும் தா அல் தா 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 அமரை என்பது தாழ்குழலே. இது வந்து மோனையிலிருந்து அளபெடை வரைக்குமான உதாரண இலக்கிய முதல் இணைப்பு காரிகை 20வதாக கொடுத்துருக்காங்க. மோனைக்கு அணிமலர், எய்பிற்கு முளைத்துடனாம், எதுகைக்கு பொன்னின் அன்ன, முரணிற்கு சீரடி பேரது, அளபெடைக்கு தா அல் தா அமரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான உறுப்பியல் செயற்களின் முதல் இணைப்பு காரிகை. இதற்கான அதாவது உறுப்பியல் பார்த்தோம் இல்லையா, 3 இயல்ல உறுப்பியல் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிக்க பாரோம். அந்த உறுப்பியல் செயல்களுக்கான முதல் இணைப்பு காரிகை அப்படின்னா என்னென்னா, இதுவரைக்கும் பார்த்த 20 காரிகைகளோட முதல் வார்த்தைகள் எல்லாத்தையுமே தொகுத்து இங்கே கொடுத்துருக்கிறது தான் உறுப்பியல் செயல்களின் முதல் இணைப்பு காரிகை. முதல் காரிகை என்னென்னா கந்தமும், 2ஆம் காரிகை தேனும், 3ஆம் காரிகை சுருக்கமும், 4ஆம் காரிகை காதல் குறில், 5வது காரிகை குறிலே, 5 சந்தம் உண்டு ஈரசை, தேமாத்தன் குஞ்சம் தன்சீர் திருவும் கொந்தவில் கோதாய் குரல் திரை வெள்ளைக்கு அறத்து எழுவாய் அந்தமும் மாவும் இருசீரும் மோனையும் ஆம் உறுப்பே. இந்த 20 வார்த்தைகளும் தான் உறுப்பியல்ல இருக்க 20 காரிகைகளுக்கான முதல் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கந்தமும் தேனும் சுருக்கமும் காதல் குறில் குறிலே சந்தமும் உந்தி ஈரசை தேமா தன் குன்றம் தன் சீர் திருவும் கொந்தவில் கோதாய் குரல் திரை வெள்ளைக்கு அறத்து எழுவாய் அந்தமும் மாவும் இருசீரும் மோனையும் ஆம் உறுப்பே. இதுவரைக்கும் நாம் யாப்பருங்கல காரிகையில் தற்சிறப்பு பாயிரம் அவையடக்கம் உறுப்பியல் முழுவதும் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து வர வீடியோவில் செய்யுளியலும் ஒலிபியலும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.